அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. லாஃப்ட் இருப்பவர்களின் வீடு என்ன பாதிப்பை கொடுக்கும், லாஃப்ட் அமைக்கக்கூடாது ஏன், இந்த லாஃப்ட் பற்றின ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம இன்றைக்கு ஒரு நல்ல விஷயமா பார்ப்போம். உங்களுக்கு வாஸ்துவில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது அப்படின்னா தயவு செய்து நான் சொல்கிறேன், ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி பாருங்கள். அவ்வளோதான். வாஸ்து உண்மையா பொய்யா நிறைய கேள்விகளை தவிர்த்து விட்டு நீங்கள் என்னதான் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், அழைத்து பாருங்கள். அவ்வளோதான். வீடு கட்டும்போது அந்த பிளான் டிசைன் பண்ணும்போது எல்லா வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாஃப்ட் எனக்கு எங்கெங்க அமைச்சு தருவீங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் மெட்டீரியல் நிறைய இருக்குது, பொருட்கள் நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் வட்டாரங்கள்லாம் அதிகமாக சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் திருநெல்வேலி மக்கள் பெரும்பான்மையான மக்கள், எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஊரை நம்ம சொல்லிக்கிடுவோமேக்காக சொல்கிறேன். அப்போது நிறைய பாத்திரங்கள் பொருட்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பொருட்கள் வைப்பதற்காக ஒரு லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைக்கப்படுறது எல்லா வீடுகள்லையுமே 99.9% அமைக்கிறீங்க. இது உண்மையான விஷயம். ஆனால் அந்த லாஃப்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா பொருட்கள் வைக்கிறதுக்கு. சரி, அவ்வாறு அதுலேயும் நிறைய பேர் அந்த லாஃப்ட்டுக்கு இன்டீரியர் கபோர்டு பண்ணி பிரம்மாண்டமான முறையிலலாம் அமைக்கிறது வழக்கம். இதுதான் நான் நிறைய வீடுகளில் பார்த்த விஷயம். ஓரிரு வீடுகளில் இந்த லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. பர்டிகுலராக அந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வீட்டில் இந்த அமைப்பு இருக்காது. சரி, அப்போ இந்த லாஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்காக நல்ல விஷயங்கள் நினச்சி நம்ம பண்ணுறோம், அது தவறுன்னு சொல்லி பண்ணலை. நம்ம நல்ல விஷயங்கள், நம்ம பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த லாஃப்டில் போடுறது வழக்கம். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த லாஃப்ட் மேலே பொருட்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரும்பான்மையான நம்ம அதை எடுக்கிறதே கிடையாது. அப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக பொருட்களை நீங்கள் வச்சிருந்தாலும் வாஸ்து பாதிப்பு ஏற்படும். அதே போல வீடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வசிப்பதற்காக மட்டும்தான் கட்டப்பட்ட வீடு. தேவையான பொருட்களை வைப்பது தான் நம்ம வீட்டிற்கு அழகு. அப்போ தேவையில்லாத பொருட்கள் கழிவு, அதாவது அது பயன்படவே செய்யாது, பிற்காலத்தில் பயன்படுமே அப்படின்னு சொல்லி அதை சேமிக்கிறது. எதுவுமே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பணத்தையே அளவுக்கு அதிகமாக வீட்டில் வச்சுருந்தா எவ்வளோ பயமாக இருக்குது. அப்போ இந்த பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு பயத்தை கொடுக்கறது இல்லை. ஏன்னா பொருட்களை எவனும் தூக்கிட்டு போக மாட்டான், எவனும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். அதனால் பொருட்களாக சேர்க்கிறது. பெண் குழந்தைகள் வைத்திருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் நிறைய சேர்க்கறது, சீர்வரிசை செய்கிறதுக்காக அப்பவுமே சேர்த்து வைக்கிறது. அது நல்ல பழக்கம்தான். இருந்தாலும் கூட அந்த வசிக்கின்ற வீட்டிற்கு அது ஒரு சில பாதிப்புகளை தர்றதுனால அதனாலதான் அந்த லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்க்கப்படுது பெரும்பான்மையான வீடுகளில். ஒன்று, வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த மூலையில அந்த லாஃப்ட் அமைத்தாலும் மற்ற 2 மூலைகளும் பாதிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு தெற்கு பக்கம் அமைக்கிறீங்க அப்படின்னா மற்ற 3 மூலைகளும் என்னவும் லாஃப்ட் இருக்காது. அந்த ஒரு இடம் அப்போ தனியாக அந்த உயரம் குறைவாக மாறிடும். அப்போ இதே போல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாஃப்ட் அமைக்கும் போது ஒரு சில இப்போ பர்பஸ் இதுதான், எனக்கு லாஃப்ட் வேணும், எனக்கு அமைச்சு தான் ஆகணும், பரவாயில்ல நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கிறதோம் அப்படின்னா அந்த லாஃப்ட் தெற்கும் மேற்கும் சார்ந்து தான் அமைக்கணும். அதே மாதிரி தெற்கு புறத்தில் லாஃப்ட் தெற்கு சுவரில் அமைக்கிறீங்க அப்படின்னா அது கிழக்கு சுவரை போய் ஒட்டக்கூடாது, அப்படி தனியாக நிற்கணும். ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கேப் விட்டு அது அந்த கிழக்கு சுவரை போய் ஒட்டாமல் அந்த லாஃப்ட் அமைக்கணும். அதே போல் நீங்கள் மேற்கு சுவரில் லாஃப்ட் அமைக்கும் போது தெற்குலேருந்து மேற்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போகும்போது வடக்கு சுவரை ஒட்டக்கூடாது, அப்படி 2ஐயும் ஒட்டாமல் அமைக்கணும். இதுதான் வாஸ்துபடி ஒரு லாஃப்ட் அமைக்கணும் அப்படின்னா இவ்வாறு தான் அமைக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாஸ்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லாஃப்ட் தயவு செய்து
முடிந்த வரை அதை அமைக்காமல் இருப்பது நல்லது. சரி, அமைச்சா என்னதான் சார் வரும் அப்படின்னா, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசுக்குள்ள வரும். பொருட்களை பார்த்து, அதாவது தங்கம் அப்படிங்கிறது வந்து விலை உயர்ந்தது. அந்த தங்கம் பார்த்தீங்கன்னா அதோடைய எடை பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. ஆனால் அதை வந்து நீங்கள் அது வந்து வைக்கக்கூடிய இடமும் வேற. அது வந்து அந்த ஒரு ஒரு நிறைய இடங்களை வந்து அது சேமிக்க வைக்கல. இப்போ லாஃப்ட் ஃபுல்லாக தங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது தப்பா அப்படின்னா, தங்கம் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தராதா சார் அப்படின்னா தரதான் செய்யும். ஆனால் நீங்கள் எந்த வீடுகள்லையும் அப்படி இருந்ததில்லை. தங்கத்தை நீங்கள் ஓப்பன் லாஃப்ட்லேயோ ஓப்பன் கபோர்ட்லேயோ வைக்கிறது உண்டா? வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியுமா? அப்போ அது ஒரு நெகட்டிவான சிந்தனைகளையும் ஓவர் கான்ஃபிடென்ஸையும், இப்போ அதாவது சிந்தனை சிதறல் அப்படின்னு சொல்லலாம். லாஃப்ட் மேலே அதிகமாக பொருட்களை வச்சுட்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு மனக்குழப்பம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்குலையும் வடக்குலையும் லாஃப்ட் அமைக்கிறது, மற்ற 2 பக்கம் லாஃப்ட் அமைக்காமல் போகிறோம். இது மிக மிக பாதிப்பு. அப்போ மனக்குழப்பங்கள் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டில் அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னுடைய பெண் குழந்தைகளுக்காக நான் அதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு. தங்கம் எவ்வளோமா சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லை. கேட்டால் பாத்திரங்கள் மட்டும் நிறைய போகும்போது வரும்போதும் ஒவ்வொரு பாத்திரங்களாக சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ இனிமேல் வந்து தங்கத்தை சேர்க்க ஆரம்பிங்க, பாத்திரங்களை கம்மி பண்ணுங்கள். இமீடியட்டாக கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக என்ன தங்கம் கிடைக்குமோ அதை வாங்கி உங்கள் மகளுக்காக சேமிக்க ஆரம்பிங்க. பணங்களை வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சொன்னேன். பொருட்களை வந்து இப்போ வாஸ்து ஒன்று. ரெண்டாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம வந்து இப்போ வீடுனா என்னன்னு தெரியாம கட்டிடங்கள் அமைக்கப்பட்ட பிறகு இந்த அமைப்பில் என்னென்ன இருந்தா என்னென்ன நமக்கு நன்மைகள் தருது அப்படிங்கிறத வாழ்க்கையில அனுபவபூர்வமாக பார்த்து அதை தான் நம்ம வாஸ்துவின் வாயிலாக கொடுக்குறோம். வாஸ்துனா என்னமோ பெரிய அந்த பில்டிங்கை உடைச்சிருவாங்க, இடிச்சிருவாங்க. என்ன தப்பு செஞ்சா தவறு ஒரு தவறு இருந்தால் அதை திருத்தி தான் ஆகணும். என்னை பொறுத்தவரை அதுதான் நல்லது. உடனே இந்த தவறுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா சார்ன்னு சொல்லி இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதனால் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா லாஃப்ட் இருந்தால் பாதிப்பு நிச்சயம் உண்டு. லாஃப்ட் வச்சுருக்கேன் சார், நான் எந்த பொருட்களுமே வைக்கல அப்படின்னா அந்த லாஃப்ட் எதுக்கு? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் கரெக்டாக கொண்டு போய் சரியாக ஒரு இன்வெர்டர் பாக்ஸு, ஒரு வெயிட்டான ஒரு பொசிஷனை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறீங்க. அப்போ அந்த லாஃப்ட் வந்து நிறைய இம்பேக்டை வந்து கொடுக்கறது. தூங்கும்போது இதை கவனித்து பார்த்தா தெரியும். லாஃப்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள், இப்போ உதாரணம் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் லாஃப்ட் இருக்குன்னா நீங்கள் தூங்கும்போது சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த தூக்கத்திற்கு கூட அந்த லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.